கோப்பியம் உண்மையும் பின்னணியும். தமிழக அரசியல் களம் ஆட்சி அமைப்பதில் கலேபரம் பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே போலீசாரையே நாட்டு துப்பாக்கியால் சுட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பிரபல ரவுடி மரியா அந்தோணியை போலீசார் சுட்டுப்பிடித்த அதிரடி சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். இன்றைக்கு ரவுடிகளை துப்பாக்கியால் சுட்டுப்பிடிப்பது என்பது போலீசாரின் ஃபேஷனாக மாறிவிட்டது என்றே கூறலாம். பொதுவாகவே சமூகத்தில் போலீசாருக்கு குடைச்சல் கொடுத்து வரும் ரவுடிகளை போலீசார் சுட்டுப்பிடிப்பது ரவுடிகள் மத்தியிலும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துவதும் ரவுடிசம் குறைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்படித்தான் கொலை வழக்கு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் தூத்துக்குடி மினி சகாயபுரம் பகுதியை சேர்ந்தவரான மரிய அந்தோணி ஆக்னஸ் என்பவர் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்ய தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மரிய அந்தோணி ஆக்னஸ் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குறும்பூர் அருகே உள்ள சோனகன் விளை காணியாளர் புதூர் முத்தாரம்மன் கோவில் தெரு பகுதியில் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு தலைமையிலான போலீசார் அங்கு சென்றபோது பதுங்கியிருந்த மரிய அந்தோணி ஆக்னஸ் தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை வைத்து காவலர்களை மிரட்டியதுடன் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. அப்போது காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபுவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு தலைமையிலான போலீசார் மீண்டும் துப்பாக்கியால் சுட்டதில் மரியா அந்தோணி ஆக்னஸுக்கு வயிற்று பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உள்ளது. இதைத் தொடர்ந்து மரியா அந்தோணி ஆக்னஸ் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு ஆகிய இருவரையும் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ரவுடி சுட்டுப்பிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஒரு வழக்குல, அதாவது கிரைம் நம்பர் 471/26 தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் அவர் கைது ஆகாம இருந்தாரு. அந்த குற்றவாளி, குற்றம் செய்த நபர். அந்த குற்றம் செய்த நபர் பேர் மரியா ஆண்டனி ஆக்னல். அவருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 30 வழக்குகள் இருக்கு. அதுல 2 கொலை வழக்குகள் இருக்கு. அதாவது ரொம்ப ஒரு மாதிரியான டேஞ்சரஸான கிரிமினல். அவரை பிடிக்கிறதுக்காக ஏப்ரல் 12 இந்த குற்ற சம்பவம்ல ஈடுபட்டிருந்தாரு. அதை பிடிக்கிறதுக்கு டவுன் டிஎஸ்பி அவர் ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீடிங் போட்டு திரு எஸ்ஐ ராஜபிரபு அவரை இதுக்காகவே அவருடைய குழு நாமினேட் பண்ணி அவரை பிடிக்க போறாரு. திரு எஸ்ஐ ராஜபிரபு பிடிக்க போகும்போது கனியாளன் புதூர் கிராமத்துல திருச்செந்தூர் தாலுக் பிஎஸ் லிமிட்ல அவருடைய வீட்டில் அவர் இருக்காரு. எல்லா சட்டத்துல கொடுத்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அதுல என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அவர் திரு எஸ் ராஜபிரபு ஃபயர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் கைது இந்த மாதிரி பிடிக்க வந்திருக்கும் அந்த வழக்குக்காக சரண்டர் ஆகிற மாதிரி கேட்ட வரைக்கும் சொல்றாரு. சொல்லும் போது அவர்கிட்ட இருந்த ஒரு கண்ட்ரி மேடு வெப்பனை வச்சு அவர் எஸ்ஐ நோக்கி ஃபயர் பண்றாரு. எஸ்ஐக்கு அதுல காயம் ஏற்பட்டிருக்கு. எஸ்ஐயோட கண்டிஷன் இப்போ நல்லா தான் இருக்கு. இம்ப்ரூவ் ஆயிடுவாரு, சீக்கிரமா குணமடைஞ்சிருவாரு. தன்னுடைய உயிரையும் பணயம் வச்சுட்டு தன்னுடைய போலீஸ் கடமையா திரு எஸ்ஐ ராஜபிரபு பண்ணியிருக்காரு. துப்பாக்கியால் சுடப்பட்ட ரவுடி மரியா அந்தோணி மீது அதிர வைக்கும் குற்றங்கள் வரிசை கட்டி உள்ளன. அதிலும் குறிப்பாக மனைவி ரோஷிட்டா மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்து கொலை செய்த வழக்கு உட்பட 31 வழக்குகள் நிலுவையில் உள்ளதோடு கடந்த 2023ஆம் ஆண்டு திருச்செந்தூர் ஆலந்தலையில் மதன்குமார் என்பவரை தனது நண்பர்களுடன் சேர்ந்து துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து கடற்கரையில் புதைத்து வைத்ததுடன் கொலை செய்யப்பட்ட மதன்குமாரின் ஈரலை எடுத்து தீயில் சுட்டு நரமாமிசம் சாப்பிட்ட கொடூரன் என்றும் 3 முறை தொடர்ந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் கொடூர ரவுடி மரியா அந்தோணியை இனிமேலும் வெளியில் விடக்கூடாது என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் பல குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணியுடன் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.